ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1/2 கிலோ அரிசி 150 துவரம்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்து 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறமா இது கூட இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, துருவி வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.